Hello children, welcome to our channel Grammar in Hands. இந்த வீடியோவில் NTSE எக்ஸாம் நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் தேசிய திறனாய்வு தேர்வுக்கான சயின்ஸ் அறிவியல் இருக்கிற பாடங்களில் ஒன்றான ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டம் அணுவின் அமைப்பு பற்றி படிக்க போகிறோம். அதில் உள்ள முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். First one, atoms and molecules are the fundamental building blocks of matter. Matter வந்து atoms and molecules ஆனது. அப்போ ஒரு மேட்டருக்கு வந்து atoms and molecules தான் வந்து building blocks ஆக இருக்கு. அடுத்த பாயிண்ட், on rubbing two objects together they become electrically charged. ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம வந்து ஒன்னோட ஒன்று வந்து ரப் பண்ணும்போது அது வந்து எலக்ட்ரிக்கலி சார்ஜ் ஆயிடுது. இது உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸில் கேட்பாங்க. ஒரு கோம்பு வந்து ட்ரை ஹேரில் வந்து நம்ம ட்ரை ஹேரில் வந்து கோம் பண்ணிக்கும் போது அதில் வந்து பண்ணிவிட்டு நம்ம வந்து பீசஸ் ஆஃப் பேப்பரை அருகில் கொண்டு போகும்பொழுது அது வந்து அட்ராக்ட் ஆகுது. அதே மாதிரி ஒரு கிளாஸ் ராடை வந்து சில்க் கிளாத்தில் வந்து ரப் பண்ணிட்டு ஒரு பலூன் பக்கத்தில் கொண்டு போகும்போது அந்த பலூனை வந்து அது கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணுது, அட்ராக்ட் பண்ணுது. அப்போ இதெல்லாம் என்ன காரணம்னு கேட்டால் அதுதான், ஒரு 2 ஆப்ஜெக்ட்ஸை வந்து ரப் பண்ணும்போது அவை வந்து எலக்ட்ரிக்கலி சார்ஜ் ஆயிடுது. அடுத்த கொஸ்டின், இந்த எலக்ட்ரான் ஐடென்டிஃபைட் பை ஜே தாம்சன். அப்போ எலக்ட்ரான்ஸை கண்டுபிடிச்சவர் ஜே தாம்சன். இது நம்மளோட 3rd கொஸ்டின். ஈவன் பிஃபோர் எலக்ட்ரான் வாஸ் ஐடென்டிஃபைட், கோல்ஸ்டீன் இன் 1886 discovered the pressure of new radiations in a gas discharge and called them canal rays. அப்போ வந்து அதுக்கு முன்னாடி வந்து புரோட்டான்ஸ் வந்து அவரை வந்து எக்ஸாம்பிள் பண்ணி அதை வந்து கேனல் ரேஸ்ன்னு பேர் வச்சிருக்காரு கோல்ஸ்டீன். These rays were positively charged radiations. அவர் வந்து 1886 வந்து கோல்ஸ்டீன் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் முடிவில் ஒரு விதமான பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ரேடியேஷன்ஸ் வந்ததாகவும் அதை வந்து கேனல் ரேஸ்ன்னு சொல்லி பேர் வச்சாங்க. நெக்ஸ்ட், தி சப்அட்டாமிக் பார்ட்டிகிள் had a charge equal to the magnitude and opposite to the sign to that of the electron. It was approximately 2000 times as that of the electron. அடுத்தது ஒரு சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு வந்து என்ன பேர் வைக்கிறாங்க? புரோட்டான். அந்த புரோட்டானை வந்து பி அப்படிங்கிற குறியீட்டால குறிக்கிறாங்க. எலக்ட்ரானை ஈங்கிற குறியீட்டால குறிக்கிறாங்க, ஈங்கிற லெட்டரால குறிக்கிறாங்க. நெக்ஸ்ட், அந்த புரோட்டானும் எலக்ட்ரானும் வந்து நேர் ஆப்போசிட் சார்ஜஸ் இருக்குது. தி மாஸ் ஆஃப் புரோட்டான் இஸ் டேக்கன் அஸ் 1 யூனிட் அண்ட் இட்ஸ் சார்ஜ் இஸ் +1. அதோட மாஸ் வந்து 1 யூனிட்னு எழுதிட்டு புரோட்டான் சொல்லும்போது அதோட சார்ஜ் +1, எலக்ட்ரானுக்கு வந்து -1, நியூட்ரானுக்கு வந்து 0ன்னு படிச்சிருப்பீங்க. தி மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான் இஸ் கன்சிடர்ட் டு பி நெக்லிஜிபிள் அண்ட் இட்ஸ் சார்ஜ் இஸ் -1. புரோட்டானோட கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரானோட மாஸ் வந்து நெக்லிஜிபிள், அது வந்து ரொம்ப லைட்டர் பார்ட்டிகல். நெக்ஸ்ட், an atom was composed of protons and electrons mutually balanced. ஒரு ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா புரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து ஈக்குவல் நம்பராக இருக்கும். அது வந்து ஒன்னோட ஒன்று என்ன ஆகுது, மியூச்சுவலாக பேலன்ஸ் ஆயிடுது. அடுத்த பாயிண்ட், தி புரோட்டான்ஸ் வேர் இன் தி இன்டீரியர் ஆஃப் அன் ஆட்டம் வேரஸ் தி எலக்ட்ரான்ஸ் குட் ஈஸிலி பீல்ட் ஆஃப் பட் நாட் புரோட்டான்ஸ். அப்போ நம்ம வந்து புரோட்டான்ஸ் பார்த்துருப்போம். புரோட்டான்ஸ் வந்து ஒரு ஆட்டம்ஸோட நியூக்ளியஸுக்குள்ளே இருக்கும். எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ். நெக்ஸ்ட், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஒரு அணு வந்து ஒரு ஆட்டம் வந்து என்ன ஸ்ட்ரக்சர், அதோட அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி டிஃப்ரெண்ட் சயின்டிஸ்ட் அவங்களோட வியூஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வி வில் டிஸ்கஸ் டால்டன்ஸ் அட்டாமிக் மாடல். அவர் சஜஸ்டட் தி ஆட்டம் இஸ் இன்டிவைசிபிள் அண்ட் இன்டிஸ்ட்ரக்டபிள். ஜான் டால்டனை பொறுத்தளவுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆட்டம் வந்து இன்டிவைசிபிள், மேலும் பிளக்க முடியாதது, அழிக்க முடியாதது, இன்டிஸ்ட்ரக்டபிள்னு சொல்லி அவர் வந்து டால்டன்ஸ் வந்து சொல்றாரு. நெக்ஸ்ட், ஜே தாம்சன் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் டு ப்ரப்போஸ் அ மாடல் ஃபார் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஆட்டம். ஜே தாம்சன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் ஆட்டத்துக்கு வந்து ஒரு மாடல் கொடுத்தாரு, இப்படிதான் இருக்கும். அவரது பொறுத்தளவுக்குன்னு ஒன்று கிறிஸ்துமஸ் பட்டிங் மாடல் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்து ஒரு வாட்டர் மெலன்ல இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் எடுத்துக்கலாம். அந்த வாட்டர் மெலன்ல வந்து அந்த ரெட் பார்ட் ஃபுல்லாவே வந்து எலக்ட்ரான்ஸ்னு வச்சுட்டு அந்த ரெட் பார்ட் ஃபுல்லாவே வந்து புரோட்டான்ஸ் வச்சு அதுல இருக்கிற அந்த சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து எலக்ட்ரான்ஸ் அந்த வாட்டர் மெலன் மாடல் அல்லது கிறிஸ்துமஸ் பட்டிங் மாடல் அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணது வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா ஜே தாம்சன். Here J.J. Thomson was awarded a Nobel Prize in Physics in 1906 for his work on the discovery of electrons. Electrons கண்டுபிடிச்சதுக்காக J.J. Thomsonக்கு 1856ல நோபல் பிரைஸ் வழங்கப்பட்டது. அடுத்து இவரோட ப்ரொபோசல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டம் கன்சிஸ்ட் ஆஃப் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பியர் அண்ட் எலக்ட்ரான்ஸ் ஆர் எம்பெடட் இன் இட். தாம்சனோட மாடலை பொறுத்தளவுக்கு
ஒரு ஆட்டம்ங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள ஒரு ஸ்பியர் மாதிரியும் அதில் எலக்ட்ரான்ஸ் வந்து எம்படிட்டுனா அந்த பதிக்கப்பட்ட மாதிரி இருக்கு. அந்த நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆர் ஈக்குவல் இன் மேக்னிடியூட். அளவு பொறுத்த அளவுக்கு நெகட்டிவ் சார்ஜும் பாசிட்டிவ் சார்ஜும் ஈக்குவலாக இருக்குது. அதனால ஆட்டம் இஸ் செட் டு பி நியூட்ரல். இது ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ஆட்டம் இஸ் செட் டு பி நியூட்ரல் ஒய்னு கேட்டேன்னா ஆட்டம் இஸ் செட் டு பி நியூட்ரல் பிகாஸ் இட் ஹேஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ். அடுத்ததான் வந்து ரூதர்ஃபோர்டு மாடல். அந்த ரூதர்ஃபோர்டு அப்படிங்கிறவர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அவரோடது வந்து இந்த கோல்டு ஃபைல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. அதாவது கோல்டு ஃபைலை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அவர் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை வந்து கோல்டு ஃபைலை வந்து அட்டாக் பண்ணும் பொழுது அதில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் வருது, என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணாரு, அதுலேருந்து என்னென்ன முடிவுகள் பெறப்பட்டது அப்படிங்கிறது அந்த வந்து முடிவுகளை மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ ரூதர்ஃபோர்டு என்ன சொல்றாங்கன்னா there is a positively charged center in the atom called the nucleus. Nearly all the mass of an atom resides in the nucleus. அவரை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய ஆட்டத்தில் மிக மிக சிறிய பகுதியில் தான் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு நியூக்ளியஸ் இருக்குது. அந்த ஆட்டத்தோட மொத்த மாசே வந்து அந்த நியூக்ளியஸ்ல தான் பதிஞ்சிருக்கு. தி எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் வெல் டிஃபைன். அப்போ அந்த நியூக்ளியஸை சுற்றி ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்ஸ்ல வந்து எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகி வருது. தி சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் இஸ் வெரி ஸ்மால் ஆஸ் கம்பேர்ட் டு தி சைஸ் ஆஃப் அன் ஆட்டம். ஒரு ஆட்டத்தோட சைஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது அது நியூக்ளியஸோட சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. இது வந்து ரூதர்ஃபோர்டு அவருடைய அட்டாமிக் மாடல்ல சொன்ன கருத்துக்கள். ரூதர்ஃபோர்ட்ஸ் மாடலை வந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங் அரௌண்ட் த சர்க்குலர் பாஸ் அரௌண்ட் த நியூக்ளியஸ் சொன்னாங்க இல்லையா. அப்ப த எலக்ட்ரான்ஸ் would லாஸ் எனர்ஜி அண்ட் ஃபைனலி ஃபால் இன் டு த நியூக்ளியஸ். அந்த மாதிரி சுத்தி வரும்பொழுது அது என்ன பண்ணுன்னா வேகமா சுத்தி வரும்பொழுது ஒரு கட்டத்தில் வந்து அது எனர்ஜியை லாஸ் ஆகி நியூக்ளியஸ்குள்ள விழுந்துடும். அப்படி விழுகும் பொழுது இந்த என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆட்டம் வந்து ஸ்டேபிளா இருக்காது. ஆனா கருத்துப்படி ஆட்டம் வந்து ஸ்டேபிள். அப்ப இதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து ரூதர்ஃபோர்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி ரூதர்ஃபோர்டு மாடல் வந்து புறக்கணிக்கப்பட்டது. ரூதர்ஃபோர்டு இஸ் ஃபேமஸ் ஃபார் ஹிஸ் ஒர்க் ஆன் ரேடியோ ஆக்டிவிட்டி. ரேடியோ ஆக்டிவிட்டியை பற்றி அவரோட ஒர்க்குக்காக அவர் வந்து இஸ் ஃபேமஸ் அண்ட் ஆல்சோ டிஸ்கவரி ஆஃப் நியூக்ளியஸ் ஆஃப் அன் ஆட்டம் வித் கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட். கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு அந்த நியூக்ளியஸை வந்து கண்டுபிடிச்சதுக்காக அவர் வந்து இஸ் வெல் நோன். அண்ட் ஆல்சோ ரூதர்ஃபோர்டு இஸ் known as the father of nuclear physics. ரூதர்ஃபோர்டுக்கு பின்னாடி வந்து சயின்டிஸ்ட் வந்து அவரோட ஆட்டம்ல வந்து ரூதர்ஃபோர்டோட கருத்துக்களை எடுத்துட்டு அதில் ஒரு டிஃபால்ட் அதில் என்ன குறை இருந்துச்சு அதை நிவர்த்தி என்ன சொல்றாங்கன்னா ஒன்லி சர்டைன் ஸ்பெஷல் ஆர்பிட்ஸ் known as the discrete orbits of electrons are allowed to inside the atom. ஒரு ஆட்டத்துக்குள்ள வந்து அந்த வந்து discrete orbitals of electrons மட்டும்தான் அலோ ஆகுது. அப்படி ரிவால்வ் ஆகி வரும்பொழுது அது என்ன பண்ணுதா do not radiate எனர்ஜி வந்து ரேடியேட் பண்றது கிடையாது. அப்ப ரேடியேட் பண்ணாதானே அது லாஸ் ஆகி வந்து it will fall into nucleus. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னது வந்து நீல்ஸ் போர். அண்ட் ஆல்சோ நீல்ஸ் போர் வந்து ஒரு 3 புக்ஸ் எழுதியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தியரி ஆஃப் ஸ்பெக்ட்ரா அண்ட் அட்டாமிக் கான்ஸ்டிடியூஷன், அட்டாமிக் தியரி அண்ட் தி டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் நேச்சர். தீஸ் ஆர் த 3 books written by நீல்ஸ் போர். இது வந்து ஆட்டம் மாடல், அட்டாமிக் மாடல். சென்ட்ரல் வந்து நியூக்ளியஸ் இருக்குது. அந்த நியூக்ளியஸ் சுற்றிலும் டிஃபைன்டு சர்க்குலர் பாஸ், அதுக்கு பேர் என்னது ஆர்பிட்ஸ் ஆர் செல்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. அதில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகி வருது. அதில் வந்து இப்படி உள்ள இருந்து வெளியில போகும்போது ஃபர்ஸ்ட் செல் கே செல், எல் செல், எம் செல், தென் என் செல். சென்ட்ரல் வந்து சின்ன குறிப்பு பிளேசஸ்ல வந்து என்ன இருக்கு, ஸ்மால் பிளேஸ்ல நியூக்ளியஸ் இருக்குது. இந்த நியூக்ளியஸ்குள்ள வந்து புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்கு. அடுத்து நியூட்ரான்ஸ் பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஜே தாம்சன் வந்து கண்டுபிடிச்சாரு. அப்போ அவர் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து புரோட்டான்ஸை பத்தி பார்த்தா இப்போ நியூட்ரான்ஸ் வந்து வாஸ் டிஸ்கவர்ட் பை சாட்விக். சாட்விக் அப்படிங்கிறவங்களால கண்டுபிடிக்கப்பட்டது. நியூட்ரான்ஸ் பற்றி அடிஷனல் இன்ஃபர்மேஷன் பார்த்தா விச் ஹேட் நோ சார்ஜ், அதுக்கு சார்ஜ் இல்லை. அதே சமயம் மாஸ் ஈக்குவல் டு தட் ஆஃப் த புரோட்டான், அதோட மாஸ் வந்து புரோட்டானுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். அடுத்து நியூட்ரான்ஸ் ஆர் present in the nucleus of an atoms except hydrogen. ஹைட்ரஜன்ல மட்டும்தான் வந்து நியூட்ரான் ஹைட்ரஜனை தவிர மீதி எல்லா எலமெண்டோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல நியூக்ளியஸ்குள்ள நியூட்ரான் இருக்கு. ஹைட்ரஜன்ல மட்டும் நியூட்ரான் கிடையாது. அதுல வந்து புரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் இருக்கு. Here
அரௌண்ட் த நியூக்ளியஸ் சர்க்குலர் பார்ட்ஸ்ல வந்து எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகி வருதுன்னு சொல்லிக்கிறோம். அப்புறம் KLMN நிறைய வந்து செல்ஸ்லாம் பார்த்தோம். அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எத்தனை செல்லில் எத்தனை எலக்ட்ரான் போடலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 2n². 2n² ஒரு ஃபார்முலா. அப்போ இதில் என்கிறது என்னன்னா ஆர்பிட்டால். இப்போ கேன்னா செல், கே செல்னா 1. அப்போ n போல 1 2 3ன்னு கொடுத்தோம்னா KLMN செல்ல எத்தனை போடலான்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் கே செல்ல பார்த்தீங்கன்னா 2n², 2 × 1². அப்போ என்ன கிடைக்குது? 2 கிடைக்குது. அதே மாதிரி எல் செல்லுக்கு 2 × 2². அப்போ 2 × 4. அதே மாதிரி எம் செல்லுக்கு வந்து 2 × 3² 18. என் செல்லுக்கு 2 × 4² கால்குலேட் பண்ணால் 32 கிடைக்கும். அடுத்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தட் கேன் பி அக்காமடேட்டட் இன் தி அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாவில் 8 எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான். இதில் 1 மார்க் கொஸ்டின்ஸ். அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தட் கேன் பி அக்காமடேட்டட் இன் செல் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா 2n². கேல வந்து 2, எல்லில் 8, நெக்ஸ்ட் 18, எண்ணில் வந்து 32 எலக்ட்ரான்ஸ் போடலாம்னு சொல்லலாம். அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாவில் 8 எலக்ட்ரான்ஸ் தான் போட முடியும். எலக்ட்ரான்ஸ் ஆர் நாட் அக்காமடேட்டட் இன் அ கிவன் செல் அன்லெஸ் தி இன்னர் செல்ஸ் ஆர் ஃபில்டு. நம்ம வந்து உள்ள இன்னர் செல்ஸ்க்கு எத்தனை எலக்ட்ரான் வேணுமோ அதை ஃபில் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் செல்லுக்கு போக முடியும். Next, we have already seen that outermost orbital can accommodate 8 electrons. 8 electrons வரைக்கும் accommodate ஆகும்னு சொல்லிக்கிறோம். Suppose அந்த outermost orbital கரெக்டா 8 electrons இருக்குதுன்னு சொன்னோம்னா அதுக்கு வந்து little chemical activity தான் இருக்கும். அது வந்து சீக்கிரமா வந்து it won't react with other easily. Examples பார்த்தீங்கன்னு சொன்னா inert gasesலாம் வந்து அப்படிதான் இருக்கும். இதுல inert gasesல வந்து helium, argon, neon இதெல்லாம் பார்த்துப்போம் இல்லையா? ஹீலியத்துல மட்டும்தான் வந்து outermost orbital 2 electrons இருக்குது. அதெல்லாம் மீதி இருக்கிற all the inert gases have 8 electrons in the outermost cell. அப்ப 8 electrons இல்லதுல completely filled electrons இருக்கிற outermost cell இருக்கிற atoms வந்து அது வந்து inertஆ இருக்கு. They won't react easily. அதாவது chemical reactivity ரொம்ப less-ஆ இருக்கும். Here they have given a table. அந்த டேபிள பார்த்தீங்கன்னா atomic number 1 ஹைட்ரஜன்ல ஆரம்பிச்சு atomic number 18 ஆர்கான் வரைக்கும் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ் கொடுத்து அந்த எலமெண்ட்ஸினுடைய சிம்பிள் அட்டாமிக் நம்பர்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அல்லது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். அந்த அட்டாமிக் நம்பர் என்னவோ அதுதான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸுக்கு வரும், நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸுக்கும் வரும். இது நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இந்த கே செல் எல் செல் பார்த்தீங்களா 1னா 1 தான் போட்டிருக்காங்க, 2 போட்டிருக்காங்க. அடுத்து 3ன்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் கே செல்ல 2 போட்டு அடுத்த செல்லில் தான் என்ன பண்ணிட்டாங்க, கே செல்ல கம்ப்ளீட்லி 2 போட்டு ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எல் செல்லுக்கு போறாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 2 6 8 போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து நைட்ரஜனுக்கு வந்து 7ன்னு சொல்லும்போது 2 5ன்னு சொல்லி பிரிச்சு போட்டிருக்காங்க. லாஸ்ட்ல வந்து வேலன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேலன்சி எதை கொடுக்குன்னா அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் இருக்கிற எலக்ட்ரான்ஸோட எண்ணிக்கை வேலன்சியா வருது. இதுல ரெண்டு கான்செப்ட் இருக்கு. என்னன்னா அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் இருக்கிற எலக்ட்ரான்களோட நம்பர்ஸ் வந்து 1 2 3 4ன்னு வந்ததுன்னா அது அப்படியே என்ன வந்துருது, அதவே வேலன்சியா வந்துருது. வேலன்சி கால்குலேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் யூ சுட் நோ த அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சுக்கணும். அந்த அட்டாமிக் நம்பரை வச்சு 2 8 18 இந்த மாதிரிக்கு வந்து எலக்ட்ரானை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி போட்டுட்டு அவுட்டர் மோஸ்ட் செல்லில் வந்து 1 2 3 4 அந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அதோட வேலன்ஸை அப்படியே எடுத்துக்கிறோம். இதே வந்து 5 அல்லது 5க்கு மேலே போச்சுன்னா 8லேருந்து மைனஸ் பண்ணணும். அப்போ இங்கே 5 இருக்கிறனால 8 - 5 3, 6னா 8 - 6 2, 7 இருக்கனால 8 - 7 என்ன வரும் 1. 8 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா 8 - 8 என்ன ஆயிரு 0. அப்போ என்ன ஆகுதுன்னா வேலன்சி 0. அப்போ நீங்க இப்படியே வாங்க, வேலன்சி 0னா அது என்னது நியான். அப்போ இனர்ட் கேசஸ் ஆன நியானோட அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால 8 எலக்ட்ரான் கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரான் இருக்கிறதுனால அதோட வேலன்சி 0. வேலன்சிங்கிறது கம்பைனிங் கெப்பாசிட்டி. அப்போ இதுக்கு 0னா கம்பைனிங் கெப்பாசிட்டியே கிடையாது. அப்போ இட் won't react with any other elements அப்படிங்கிறது தெளிவாயிருது. Here atomic number. What is atomic number? The number of electrons in an atom is called atomic number. இதை வேற விதமா சொல்லணும்னா the protons are present in the nucleus of an atom. It is the number of protons of an atom which determines the atomic number. அப்ப number of protons in the nucleus is called atomic number. It is also equal to the number of electrons. என்ன number of protons number of electrons ஒரு செல்ல வந்து ஈக்குவலா இருக்கும். அட்டாமிக் நம்பர் Z அப்படிங்கிற குறியீட்டுனால நம்ம வந்து குறிப்பிடுறோம். அடுத்ததா மாஸ் நம்பர். மாஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப்
நியூட்ரான்ஸ். அப்போ புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் எங்கே இருக்குது? நியூக்ளியஸ்குள்ளே இருக்குது. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் கிவ்ஸ் தி மாஸ் நம்பர் ஆஃப் அன் ஆட்டம். அப்படின்னு இதில் என்ன தெரியுதுன்னா, ஒரு ஆட்டத்தோட மாஸ் ஃபுல்லாகவே எதில் தான் இருக்குது? நியூக்ளியஸில் இருக்குது. அடுத்த கான்செப்ட் வந்து ஐசோடோப்ஸ். ஐசோடோப்ஸ் ஆர் த ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ். ஐசோடோப்ஸ் ஆர் த ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் எலமெண்ட். அதாவது ஒரே எலமெண்டோட வேறு வேறு ஆட்டம்ஸ். அதில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னா, தே ஹேவ் சேம் அட்டாமிக் நம்பர் அண்ட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு எலமெண்ட் எப்படி குறிப்பேன்னா, ஃபர்ஸ்ட் சிம்பிள் எலமெண்ட் கொடுத்துட்டு கீழ் கார்னரில் அட்டாமிக் நம்பர், மேலே வந்து மாஸ் நம்பர் போடுவோம். அப்படி இங்கே வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே 1 1 1 வருது. இது ஹைட்ரஜனுடைய 3 ஐசோடோப்ஸ். புரோட்டியம் H11, டியூட்ரியம் H12, டிரிச்சியம் H13. அப்போ மூணுலையுமே என்ன ஆகுதுன்னா, எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்குது, மேலே வந்து அதாவது அட்டாமிக் நம்பர் ஒரே மாதிரி இருக்குது, மேலே இருக்கிறது என்னது? மாஸ் நம்பர். அப்போ ஐசோடோப்ஸ் ஆர் த ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் எலமெண்ட் which have same atomic number but different mass number. இதே மாதிரி உங்களுக்கு கார்பன் 12 ஐசோடோப், கார்பன் 14th ஐசோடோப், குளோரினுக்கு குளோரின் 1735 and குளோரின் 1737 அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஐசோடோப்னா என்ன? Atoms having different mass number but same atomic number is called isotopes. நெக்ஸ்ட் ஐசோபார்ஸ். அப்படியே ஐசோடோப்ஸ்க்கு அப்படி சேஞ்ச் ஆகும், ஆப்போசிட் எப்படின்னா, அது ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் எலமெண்ட், இது ஆட்டம்ஸ் ஆஃப் த டிஃபரெண்ட் எலிமெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஏஆர் ஆர்கன் அண்ட் சிஏ கால்சியம் போட்டிருக்கிறோம். அதில் சேம் அட்டாமிக் நம்பர் கீழே இருக்கிறது ஒரே மாதிரி இருக்கு. இங்கே வந்து மாஸ் நம்பர் மேலே இருக்கிறதா ஒரே மாதிரி இருக்குது. அப்போ ஆட்டம்ஸ் ஆஃப் த டிஃபரெண்ட் எலமெண்ட் ஹேவிங் சேம் மாஸ் நம்பர் பட் டிஃபரெண்ட் அட்டாமிக் நம்பர் ஆர் கால்ட் ஐசோபார்ஸ். அப்போ இதில் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து கீழே அட்டாமிக் நம்பர்ங்கிறது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். அப்போ புரோட்டான்ஸ் எத்தனை இருக்குது? 18. எலக்ட்ரான்ஸும் 18 தான். ஏன்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் ஈக்குவலாக இருக்கு. மாஸ் நம்பர் எத்தனைனா 40. அப்போ இதோட நியூட்ரான்ஸ் கேட்குறாங்கன்னு என்ன பண்ணணும்? மாஸ் நம்பர்லேருந்து அட்டாமிக் நம்பரை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கிடைக்கும். Here they have given some example, the uses of applications of isotopes. An isotope of an uranium is used as a fuel in nuclear reactors. Isotope of cobalt is used in the treatment of cancer. An isotope of iodine is used in the treatment of goiter. இதெல்லாம more isotopes and their applications வந்து உங்களோட 9th and 10th bookல இருக்கும். அதையும் நீங்க வந்து தேடி படிக்கலாம். சில்ட்ரன் இதுவரைக்கும் பார்த்ததை வந்து நம்ம ஒரு ரீகேப் கொடுக்கலாம். கோல்ட்ஸ்டீன் வந்து புரோட்டான்ஸ் கண்டுபிடிச்சாரு. ஜே தாம்சன் டிஸ்கவர்ட் எலக்ட்ரான்ஸ். ஹியர் ரூதர்ஃபோர்ட்ஸ் மாடல் வந்து அட்டாமிக் நியூக்ளியஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருந்தது. நீல்ஸ் போர் மாடல் வந்து பார்த்தோம் நம்ம. நெக்ஸ்ட் சாட்விக்ங்கிறது என்ன? சாட்விக் வந்து டிஸ்கவர்டு நியூட்ரான்ஸ் கண்டுபிடிச்சா. அப்போ ஆட்டத்தில் முக்கியமான பார்ட்டிகல்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் சொன்னோம். எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ், புரோட்டான் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். நியூட்ரானுக்கு வந்து சார்ஜ் கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். செல்ஸ் வந்து KLMN அப்படிங்கிற பேர் வைக்கலாம். அதில் ஒவ்வொரு செல்லில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து 2n² அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சொல்லுவோம். வேலன்சிங்கிறது வந்து கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் அன் ஆட்டம். அந்த வேலன்சி எதுலேருந்து கண்டுபிடிக்கிறோம்? அட் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாரில் இருக்கிற எலக்ட்ரான்ஸோட நம்பர்ஸ் எண்ணிக்கையை வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்றோம். அட்டாமிக் நம்பர்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இன் நியூக்ளியஸ் ஆஃப் அன் ஆட்டம், தி அட்டாமிக் நம்பர் தட் இஸ் ஈக்குவல் டு தி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். மாஸ் நம்பர் ஈக்குவல் டு தி டோட்டல் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இன் த நியூக்ளியஸ். இந்த புரோட்டான் எலக்ட்ரான் ரெண்டையும் என்ன சேர்த்து சொல்லுவாங்கன்னா நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தியா, ஈக்குவல் டு தி நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ். அப்போ நியூக்ளியான்ஸ் என்ன அர்த்தம்? நியூட்ரான்ஸ் பிளஸ் புரோட்டான்ஸ்னு அர்த்தம். ஐசோடோப்ஸ் பார்த்தா அட்டாமிக் நம்பர் வந்து சேமா இருக்கும், மாஸ் நம்பர் டிஃபரெண்டா இருக்கும். ஐசோபார்ஸ்ங்கிறது வந்து மாஸ் நம்பர் சேமா இருக்கும், அட்டாமிக் நம்பர் வந்து டிஃபரெண்டா இருக்கும். எலக்ட்ரான்ஸ் ஆர் டிஃபைன்ட் பை தி நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் தே பொசஸ். எலமெண்ட்ஸ் ஆர் டிஃபைன்ட் பை தி நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் தே பொசஸ். தேங்க்யூ சில்ட்ரன். உங்களுக்கு வந்து டிசம்பர் 27 எக்ஸாம் இருக்கிறதுனால ஒரு ஸ்பீடாக நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் இந்த பாடத்தில் இருக்கிற 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேகமாக ரீகால் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஒரு 2 தடவை பார்க்கும் பொழுது இதில் இருக்கிற 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக உங்கள் மனசில் பதியும். தேங்க்யூ. பெஸ்ட் ஆஃப் லக்.